ஹலோ ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். நைட்டு ஆயில் டிஸ்பென்சர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டேன். கையோட 5 பெட்டியுமே ரீஃபில் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் தோசை தாங்க ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்கு பச்சை பயிர் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன். நான் எப்போவுமே பச்சை பயிர் தோசைக்கு வெறும் பச்சை பயிர் மட்டும்தான் ஊற வச்சுட்டு இருந்தேன். இந்த வாட்டி ஊற வைக்கும் போது கொஞ்சமாக பச்சரிசியும் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது ஒரு சின்ன டிப் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு கொஞ்சமாக கார சட்னி அரைச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு இன்ஸ்டன்ட் புளியோகரை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொடியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வேர்க்கடலை, வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிப்பேன். ஸோ அன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே கொஞ்சம் அர்லியாகவே நிலா ஸ்கூல் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போகணுமா இருந்தது. ஸோ அதனால தான் வெறும் புளியோகரை மட்டும் செஞ்சுருந்தேன். மதியம் போல் அப்பளம் பொரிச்சிக்கலாமே. ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு கேரட், ஒரு துண்டு இஞ்சி, ஆரஞ்சு ஆட் பண்ணி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சிட்டு கிளம்பியிருந்தேன். ஸோ சில்ட்ரன்ஸ் டேக்கு நிலா ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். மினி விளாக் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.